மூன்றாம் உலக போற ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் இருக்கும்போது அதை முடிச்சு வைக்க எங்கள் அக்கா ஜூலி இல்லாமையா போயிடுவாங்க. அதான் வந்துட்டாங்க. ஆல்ரெடி ஜனவரி 8ஆம் தேதி கரெக்டாக 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ அம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கள் அம்மா ஒரு அக்கா கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து பிக் பாஸில் போட்டதுக்கப்புறம் ஒரு அடி ஓவிய காதை சேர்த்து பலாருன்னு விட்டாங்க. விட்டு வாங்கி திருந்தலம்மா இனி அப்படிங்கிற மாதிரி. விஜய் என்ன பேசினாருனே தெரியல, சும்மா வந்துடுறது சொம்ப தூக்கிட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அந்த பெறப்பட்ட பேடிஎம் தொகைன்றதான் தெரியல. வாங்கின காசுக்கு உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடி அடிக்குது அந்த அம்மா. ஆனால் பிரோஜனம் இல்லைன்றது அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. பரிதாபங்கள்லாம் சொல்லுவாங்களா, ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணும், பார்த்தாலே திட்டுன்னு சொல்லி. அந்த மாதிரி தான் நம்ம ஜூலி அக்காவோட முக அமைப்பு அப்படி இருக்கு. அதனால ஊர் உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடந்துச்சு, கோயம்புத்தூர்ல பாலியல் தொழில் நடந்துச்சு, கள்ளச்சாரம் குடிச்சா 60 பேர் செத்து போனான்னு. அப்பெல்லாம் திறக்காத வாய் இப்போ சம்மந்தம் இல்லாமல் திறக்குதுன்னா ஏதோ மேட்ரு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்புறம் இந்த சொம்ப தூக்கிட்டு வருவானுங்க எல்லாருமே, நீ டிவிக்கு வந்துட்டு முட்டு கொடுக்குறதுக்கு தான் வந்து பேசிட்டு இருக்க, அதே மாதிரி தான் அங்கேயும் முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத்தனை நாள் மூடிட்டு இருந்த வாய் இப்போ என்ன திறந்துட்டு வருதுன்னு தான் கேட்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. சரியா?